நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. எஸ்சி எஸ்டி இட ஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம் மக்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்தது என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இட ஒதுக்கீடு முறையே இருக்காது அப்படிங்கிற சர்ச்சையை ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆக பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மட்டும் தாக்குதல் திரும்ப திரும்ப நடத்தப்படுகிறதா அல்லது இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா? இன்னொரு பக்கம் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிற வாக்கு வங்கி அரசியல் நடக்கிறதா? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி இட ஒதுக்கீடு பறிக்கப்படுமா, வாக்கு வங்கி அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக பாஜகவின் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், திராவிடர் கழகத்தின் முனைவர் திரு அன்பழகன் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் விருந்தினர்களுக்கு. முதல் கேள்வியை நான் டால்பின் ஸ்ரீதர் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே ராஜஸ்தானில் பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசியிருந்த விஷயம், அதாவது சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருந்தாங்க. இப்போ இட ஒதுக்கீடு முறை அப்படிங்கிறதையும் டச் பண்ணியிருக்காரு. அப்போ திரும்ப திரும்ப அது ஏன் அந்த சமூகத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? இல்லைங்க, இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பிரதமர் குறிப்பிட்டு பேசி தானே ஆகணும் இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி தான் அவருடைய பேச்சு இருந்தது. ராஜஸ்தான்லே ஆகட்டும், எதுவும் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அவர் என்ன சொல்லி பேசுகிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சின்னு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து. ஆனால் இந்த உதாரணம் சரியாக வருமானு தெரியல. நம்ம கிராமத்தில் பழமொழியில் சொல்லுவோம், கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவோம். அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் இயக்கம், கட்சி, சுதந்திர காலத்திலேருந்து போராடிய ஒரு கட்சி, அதனுடைய தரம் தாழ்ந்து அந்த தேசிய கட்சி என்பதை மாறி மாநில கட்சி என்பதை மாறி அது என்ன சொன்னால் எதை தின்றால் பித்தம் தெளிவுன்ற மாதிரி எதை சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவாவது நம்ம வெற்றி பெற முடியும், அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தரம் தாழ்ந்து போய் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குதுன்னு சொல்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலே இது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையா அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அறிக்கையான்னு கூட நம்ம விமர்சனம் பண்ணோம். இல்ல, அதுதான் அந்த பாயிண்டை திரும்பவும் அதுதான் சொல்ல வந்தோம். அதுதான் ஏன் சொல்ல வரோம்னு சொன்னால், எங்களுடைய 10 ஆண்டுகளுடைய சாதனையை எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். பாரத பிரதமர் சொல்கிறாரு, இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் என்னென்னலாம் வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். சுதந்திர பாரதத்தில் பெரும்பான்மையான வருஷமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் வறுமையை ஒழிப்போம், கரீபி ஹட்டாவ் அப்படி சொல்லிடுமா. ஆனால் வறுமையை ஒழிக்கலை, தொடர்ந்து அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்த்தியிருக்கோம். காரணம் என்னன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு வறுமையை உயர்த்திருக்குமா, வறுமையிலிருந்து மக்களை விடுபட்டுக்கு வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். எத்தனை இப்போ நம்ம சுகாதாரத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். சுகாதாரம் சொன்னால் கிராமப்புறத்தில் கழிவறை கூட இல்லாத சூழ்நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம பல கோடிக்கணக்கான கழிவறைகளை கிராமந்தோறும் கட்டிட்டோம். திறந்த வெளி கழிப்பறை இல்லாத கிராமம் இது அப்படின்னு எங்கள் இன்றைக்கு விளம்பரம் வச்சுருக்காங்க எல்லா கிராமத்துலேயும். அது மாதிரி இது அடிப்படை. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே, ஒரு மனுஷன் வாழணும்னு சொன்னால் அவனுக்கு தேவை இருப்பிடம், சுகாதாரமான காற்றோட்டமான குடி தண்ணீர், நல்ல சுத்தமான குடி தண்ணீர், அதுக்கு அவனுடைய அடிப்படை வசதி, அப்புறம் அவனுடைய சாலை வசதி, அதன் பிறகு தான் எல்லாமே. அதுவே கூட இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது தான் துரதிருஷ்டவசமான நிலைமை. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்களுடைய நோக்கம், அவருடைய டிஎன்ஏ, அவர்கள் வளர்ச்சி திட்டத்தை பற்றி சொல்வதற்கு அவங்கக்கிட்ட சரக்கு இல்லை, உண்மையை சொல்லப்போனால். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மத ரீதியாக வாக்கு வங்கியை உருவாக்கணும். அவங்களுடைய டிஎன்ஏ காங்கிரஸினுடைய ஆரம்பத்திலேருந்து, அதுக்கு சொன்னால் ஒரு சிலர் கோவப்படுவாங்க. அந்த காலத்திலே மகாத்மா காந்தி காலத்திலே கூட வந்தே மாதரம் பாடினா இஸ்லாமியர்களுக்கு அது அவங்க மதத்துக்கு எதிராக இருக்குது, அவங்க தாய் நாட்டை வணங்க மாட்டாங்க, ஆகையினால அவங்களுக்கு விலக்கு கொடுக்கலான்னு மகாத்மா காந்தியார் அவர்களே ஆரம்பித்தார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பரிணாமத்தில் அந்த டிஎன்ஏ ஏதோ சிறுபான்மையினை தாஜா பண்ணுறது, அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்,
அதன் பிறகு வாக்கு வங்கி அரசியல். ஏன்னா அவங்க மட்டும்தான் மொத்தமாக வாக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய அரசியலே கண்ணோட்டம் வந்து அந்த சிறுபான்மையர் மட்டும் போனதுனால தான் வளர்ச்சி அரசியல் பற்றி அவங்க கவலைப்படலன்னு சொல்கிறதுக்காக பாரத பிரதமர் சொன்னார். இல்ல, அந்த சிறுபான்மையுடைய ஓட்டுகள் மட்டுமே இத்தனை வருஷமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வச்சிருக்குமா? அதுதான் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவும் இருந்திருக்கும். பெரும்பான்மையானவங்களுடைய பற்றி அவங்க கவலையே படலைன்னு சொல்கிறதுக்கு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது. அவங்க தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மைங்களுக்கு இது பண்ண போகிறோன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், நாங்கள் அனைவருக்கும் குடிதண்ணீர், சாலை வசதி, கல்வி, அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்காக கடன் வசதி, எஸ்சி எஸ்டி சமுதாயம் அனைத்து நலிந்தோர்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி, இப்படி தான் நம்மளுடைய சாலை கட்டமைப்பு, ரயில்வே கட்டமைப்பு, விமான நிலையம் அதிகரித்தல், இப்படி தானே இருக்குது. எல்லை பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, இப்படி தானே இருக்கணும். ஆனால் அவங்களுடைய காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது? வந்து இஸ்லாமியர்களுக்கான கல்வியினுடைய உதவித்தொகையை அதிகமாக்குவோம். இல்ல, அங்க எங்கேயாவது இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு இருக்கு. சிறுபான்மைன்னு இருக்கு. நீங்க அதையே வந்து ஒரு இஸ்லாமியர்னு நீங்க பிரிச்சு அன்னைக்கு கூட அதுதான் சொல்றேன். அன்னைக்கு கூட நம்ம 2009 மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பாரதத்தினுடைய இயற்கை வளங்கள் வந்து அதிக முன்னுரிமை, முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னா மைனாரிட்டிஸ், குறிப்பாக இஸ்லாமியர்கள் சொல்றதுனால தான் அவரை கோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு. முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்க்கணும்ல, சச்சார் கமிட்டியோட பரிந்துரை கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த மீட்டிங் நடக்குது. உங்களுக்கு என்டிசி மீட்டிங் நடக்குது. ஆமா, அதுல அவர் பேசுறாரு. அந்த கமிட்டியுடைய பரிந்துரையை ஒட்டி இவர் பேசுறாரு. அப்ப இதை நீங்க உடனே இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது சரியானதா இருக்குமா? இப்ப மத ரீதியான இடஒதுக்கீடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சட்டம் இதுக்கு வாங்க, தேசிய வளர்ச்சி கவுன்சில் விஷயத்துக்கு வாங்க. தேசிய வளர்ச்சி நீங்க அத பேசுனத மட்டும் சொல்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இல்ல. அதுதான் இல்ல, நான் இத சொல்றேன். நானு 2006 நவம்பர் 30 அந்த கமிட்டி வந்து அறிக்கை கொடுக்கறாங்க. டிசம்பர் 9 தான் இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அப்ப அந்த கமிட்டியில கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரையை ஒட்டி மன்மோகன் சிங் அவர்கள் பேசுறாரு. இப்ப இந்த இடத்துல என்ன சிக்கல்? அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறது சரியா? அவர்கள் பேசினதுல குறிப்பிட்ட வார்த்தை முஸ்லீம்னு இருக்கு, மைனாரிட்டி, குறிப்பாக முஸ்லீம் அப்படின்னு இருக்கா? அப்ப அவர்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமைன்னு சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களா? சரி, ஐ வாஸ் பிரசன்டட் அட் தி மீட்டிங் அப்படின்னு மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, நானும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? இல்ல, அப்ப இருந்த சூழ்நிலையில ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். எப்ப அது பிரதம மந்திரியோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த முன்னுரிமை வந்து இஸ்லாமியர்களுக்கு என்று சொன்னது தவறு என்பதை நாங்க அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல அவர் இருந்திருக்கிறார். அதே நாளே அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி விளக்கம் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 10 விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து எதை பத்தி பேசினாரு மன்மோகன் சிங், எதிர்ப்பு வந்த உடனே விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்பவும் எதிர்ப்பு அப்படிங்கறத தெரிவிச்சாங்களா? இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பாயிண்ட மட்டும் கொண்டு வரதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் எங்களுடைய நிலைமையை அன்றைக்கே நாங்க சொல்லியிருக்கோம். இது வந்து முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் முதல் குடிமக்கள் சொல்றது தவறு. நாட்டினுடைய வளங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் சொல்றதுதான் நியாயமாக இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமைன்னு சொன்னால் மற்றவங்களாம் ரெண்டாம் தர குடிமக்களாக மாறிடுறாங்கன்றது உங்களுடைய அர்த்தம், உள்ள அர்த்தம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பிரதமர் கூட இன்னைக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உங்கள் பிரதமர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உங்கள் ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் என்ன பேசுகிறாரு? ஹைதராபாத்தில் ஒரு பொதுக்கூட்டம், தேர்தல் அந்த அறிக்கையை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதிகமாக யாரெல்லாம் குழந்தைகள் வச்சுருக்காங்களோ, அவங்க ஏழைகள் யார் அதிகமான கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாட்டினுடைய வளங்களை பிரித்து கொடுப்போம். ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொல்கிறாரு இல்லையா, இதில் தான் பல விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லி பாரத பிரதமர் சொல்கிறார். அவருடைய அச்சத்தை சொல்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற தன்மையை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய, நான் சொல்கிறேன், அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி இருக்கு. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே இது மாதிரி 18% வந்து டெபாசிட் வைக்கணும், இதெல்லாம் கம்பல்சரியாக காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு. சாதாரண ஒரு குடிமகன் நான் என்னுடைய வங்கியில் சேமிப்பு வைக்கணுன்றதை அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு கொஞ்ச நாள், நீ இத்தனை வருஷம் எங்களுடைய உங்க பணத்தை இங்க வச்சிருக்கணும், டெபாசிட் பண்ணணும்னு. சோ இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில முன்னுதாரணமா இருக்கிறதுனால ஆபத்து இருக்கு, பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு. மீண்டும் காங்கிரஸ் வந்தா இது மாதிரி தவறான திசையில இந்த நாடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பொதுமக்களை எச்சரிப்பதற்காக சொன்ன வார்த்தை அது. சரி, எடுத்துக்கிறேன். அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை வந்து ஒரு விமர்சனமும் சர்ச்சையுமாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அமைப்புகள் உங்களை போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது பேச வேண்டியது அவசியம். இந்த காங்கிரஸ் உடைய முகமூடியை கிழித்தெறிய வேண்டியது மிகவும் அவசியம். நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஒரு கான்கிரீட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே கருத்தை சொல்லியிருக்கக்கூடியவர்கள் காங்கிரசினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு பிரதமர் முயற்சிப்பதாக சொல்கிறார். உண்மை என்னவென்று சொன்னால், பிரதமரினுடைய முகத்திரையை கிழிப்பது தான் ஒட்டுமொத்த இந்த தேர்தலுக்கே கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறோம், அதை நாங்கள் செய்வோம், இதற்கு முன்பாக நாங்கள் இதையெல்லாம் சொன்னோம், நாங்கள் இதை செய்திருக்கிறோம், வளர்ச்சி என்று சொன்னோம், நாடு வளர்ந்திருக்கிறது, மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என அதற்கான ஒரு தரவுகளை சொன்னால் சரியாக இருக்கும். இன்றைக்கு ஊபியிலிருந்து, குஜராத்திலிருந்து, பீகாரிலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி வருகிறார்களே, இது வளர்ச்சியின் வெளியீடா? இது வளர்ச்சியினால் வந்த விளைவா? இது வளர்ச்சியினால் நாட்டுக்கு கிடைத்த பலனா? காங்கிரஸ் ஆண்டார்கள், அதற்கு பிறகு நீங்கள் வந்தீர்கள், வந்த பிறகு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்வோம் என சொன்னீர்கள். நீங்கள் செய்த வளர்ச்சி என்ன? நீங்கள் சொல்லியிருக்கின்ற தத்துவம் என்ன? உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன? காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கிறார்கள், அந்த அறிக்கைக்கு அவர்கள் வந்து செய்வோம் என சொல்லுகிறார்கள். நீங்கள் செய்ததை சொல்ல வேண்டும், செய்ய போவதை சொல்ல வேண்டும். 10 ஆண்டுக்கு முன்பாக ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, 10 ஆண்டு காலம் ஆண்டது போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? எல்லாம் விலைவாசியெல்லாம் சரியாயிடுச்சா? எரிபொருள் பிரச்சனை சரியாயிடுச்சா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டதா? யாரை ஏமாற்றுவது? மக்களை ஏமாற்றுவதற்கு வடநாட்டுக்காரர் ஒரு அரைக்கால் ட்ரௌசரோடு ஒரு பனியனோடு அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இவர்களெல்லாம் யாரை நம்பி? இவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன? இவர்களெல்லாம் இந்த நாட்டு குடிமக்கள் அல்லவா? இந்த நாட்டு குடிமக்களுடைய உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன? அருள் குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு அங்கே பொருளாதாரத்தை சீரமைக்கிறோம் என சொல்லி சீரடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கடனுக்கு இந்தியாவை உள்ளாக்கி இருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கிறது. பெண்கள் நிலைமை மிகப்பெரிய கொடுமையான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பட்ட பகலிலேயே கற்பழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை, நேரில் சென்று ஆதரவு கூறவில்லை. உலக நாடு கண்டிக்கிறதே. இதற்கு பெயர் தான் வளர்ச்சியா? இதுதான் 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய உங்களுடைய சிறப்பா? நீங்கள் தான் முகத்திரையை கிழிக்க போகிறீர்களா? யார் முகத்திரையை கிழிக்க போகிறீர்கள்? இல்ல, இப்ப எண்ணி பார்க்க வேண்டும். அன்பழகன், இப்போ மோடி அவர்கள் சொல்றது என்னன்னா, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு நாங்க வந்து 2047ல இந்தியாவை வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக கொண்டு செல்வதற்கான விஷயங்களை, திட்டங்களை வச்சிருக்கிறோம். ஆனா தவறான வாக்குறுதிகள், இலவசங்களா இருக்கட்டும், மற்றபடி இந்த சமூகம் சார்ந்து இஸ்லாமியர்களுக்கு, மைனாரிட்டிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தவறான வாக்குறுதிகளா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. இதை ஒட்டி தான் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அறிக்கை கூட இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவூட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, பிச்சை எடுக்க செய்வதற்காக அல்ல. சமூக முன்னேற்றம், நாட்டு முன்னேற்றம், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், இயலாத மக்களுக்கு செய்யக்கூடிய சப்போர்ட், அவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு சென்னை ராஜதானி, அதற்கு பிறகு சென்னை மாநிலம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இவ்வளவு 52 விழுக்காடு உயர்கல்வியிலே தமிழ்நாடு முன்னேறி நிற்கிறது. உலகமெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காரன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறான். தமிழ்நாட்டிலே காலை சிற்றுண்டி வரையும் தரப்படுகிறதே எதற்காக? இதனை இலவசம் என்கின்ற பேரா இது? ஏன்னா மக்களுக்கெல்லாம் வந்து இலவசத்தை கொடுத்து ஏமாற்றுவதற்கு காரணமா? கனடா நாட்டுக்காரன் கனடா நாட்டு அதிபர் பாராட்டுகிறார். எவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டம் என சொல்கிறார்கள். அதை நான் கண்கூடாக பார்க்கிறோம். மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அங்கே ஏழைக்கு நான் இதை செய்கிறேன் என சொன்னார். அதற்கு முன் நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து வருகிறது. ஒரு நூற்றாண்டு சாதனை. இதற்கு பேர் இலவசம் என்ற பேரில் கொச்சைப்படுத்துவதா? இலவசம் என சொல்லி ஏமாற்றுவதை சொல்வதா?
ஒரு சிரிக்கிறீங்களே, குடும்பத்தினுடைய ஒரே ஒரு நிமிஷம் அன்பழகன். ஒரு நூற்றாண்டு சாதனை வந்து சிரிக்கிறீங்களே. இப்பயும் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம மாணவர்களை வச்சிருக்கிறது தான் ஒரு நூற்றாண்டுடைய சாதனைன்னு நண்பர் சொன்னார்னா நான் ஏத்துக்கிறேன். அதுதான் அதாவது திராவிடர் அதாவது கட்சியினுடைய சாதனை, அதுதான் அதாவது தமிழ்நாட்டினுடைய சாதனைன்னா நான் மனமாற ஏத்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். சோறு போட முடியாமல் பெத்தவனுக்கு சோறு போட முடியாமல் அரசாங்கம் செய்யவில்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியிலே காலையில் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக தரப்படுகின்ற உணவுதானே தவிர அதுதாங்க யாரு தவறுங்க? திருமணம் செய்து கொண்டவன் ஒரு சிற்றுண்டி கொடுத்து அனுப்ப முடியாத அளவுக்கு குழந்தைய வச்சுக்கிறது யாருடைய தவறு? யார் ஆட்சி பண்ணீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல? ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள். காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். காலகாலமா படித்த தலைமுறை எங்களுக்கு யாருன்னு தெரியும், காலகாலமா படிச்சுக்கிறவங்க யாருன்னு தெரியும். ஆனா இவன் அப்படி இல்லை. மாட்டை பேர் சொல்லி கூப்பிடுறான், கருப்பு சிவப்பு மயிலங்கிறான். ஆனா மாட்டை பாதுகாக்கிறவன் மாட்டை வீட்டுல கட்டி போடல, மாட்டுக்கு தீனி போடல, மாடு மேய்க்கல. மாடு மேய்க்கிறவன் யாரு? இந்த நாட்டுக்காரன். அவன் வீட்டு பிள்ளை எப்போ போய் படிக்க முடியும்? அவனுக்கு காலைல சாப்பாடு இன்னமும் இந்த சித்தாந்தத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுமா? இப்ப தமிழ்நாட்டுல தானே ஓரளவு வளர்ந்துருக்கு. இன்னும் இந்த திராவிட மாடல் இந்தியாவுக்கே இன்னும் வரலீங்களே. இப்பதானே ஸ்டார்ட் ஆனவனே எரியுறாங்களே. இல்ல, அதுதான் சிறுபான்மை அரசியல், சிறுபான்மை வாக்கு வங்கியை மட்டும் வச்சு பெரும்பான்மையை இங்க புறக்கணிக்கிறாங்களா? இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருமே குரல் கொடுக்கிறது கிடையாது. அக்பருதீன் ஓவைசி வந்து ஒரு 15 நிமிடம் காவல்துறை எல்லாம் தள்ளி நில்லுங்க, நாங்க 100 கோடி இந்துக்களை கொல்வோம் அப்படிங்கும் போது யாரும் இங்க பொங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்களே. ரொம்ப அருமையா கேட்டீங்க. சிறுபான்மையை விட பெரும்பான்மை இந்துக்களை பற்றி கவலைப்படுறேன். இந்துக்களை பற்றி கவலைப்படுவதாக சொல்கிறார்களே, அவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பான்மையில் அந்த இந்துக்களில் யார் யார் அந்த பெரும்பான்மையினர்? அந்த பெரும்பான்மையினுடைய இடஒதுக்கீட்டிற்கு பிஜேபியினுடைய கருத்து என்ன? அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்கு இவங்களுடைய கருத்து என்ன? 50 விழுக்காட்டிற்கு மேல் சமூக நீதி போகக்கூடாது என இருப்பதை தவிடுபடியாக்க இவங்களுடைய செயல்பாடு என்ன? சரி, இடஒதுக்கீட்டை தருவதற்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சமூக நீதி இருக்கின்ற அந்த செய்தி உண்டா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில? அதுக்காக போராட்டம் உண்டா? அதுதான் இப்ப மோடி அவர்கள் சொல்றாரு, SC ST கிட்ட இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்குறதுக்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிறாரு. அப்ப இங்கேயே சமூக நீதி அடி வாங்குதுங்கிறாரு. SC ST இந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடே பறிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இன்னொன்னு தெளிவு சொல்றேன். ஏற்கனவே நாங்கள் தான் வந்து படிக்க பிறந்தவர்கள் இருந்ததை புடுங்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தான். இப்ப இவர்கள்ட்ட இருக்க கொடுத்து புடுங்கி வேற யாரையும் கொடுக்கறது அல்ல. யாரிடம் புடுங்க வேண்டுமோ அவரிடம் புடுங்கி இருக்க வேண்டும். விட்டு விட்டார்கள். சென்னை ராஜதானி தான் அதற்கு வாய்ப்பு தந்தது. சரி, நான் அன்பழகன் வரேன் சுருக்கமா. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இடஒதுக்கீடு முறையை வந்து அது 10 வருஷத்துக்காக தான் முதல்ல அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது. ஆனால் எப்போ வந்து தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்த மக்கள்லாம் வந்து சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வராங்களோ, எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க? அனைவரும் சம நீரோட்டத்தில் அனைவருக்குமான வசதி வரணுன்றதுக்காக தான், சமூக அந்தஸ்து அனைவருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இடஒதுக்கீடு. 2020 கூட நம்ம மீண்டும் 10 வருஷத்துக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நான் இடஒதுக்கீடை அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. மந்திரி சபையில் ஒப்புதல் கொடுத்துருக்கோம். இடஒதுக்கீடினுடைய பலன் யாருக்கு கிடைக்கணுமோ அவர்களுக்கு கிடைக்காம மதத்தின் பெயரெல்லாம் அந்த இடஒதுக்கீடுல ஒரு உள்ஒதுக்கீடு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கர்நாடகாவில் அவங்க அனைவருமே என்னங்க ஓபிசில சேர்ப்பன்னு சொல்றது தான் பட்டியலின மக்களுக்கு செய்கிற துரோகம்னு சொல்றது ஒரு பிரதம மந்திரி கடமையா இல்லையா? அததான் பிரதம மந்திரி சொல்றாரு. ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எது நடக்குதுன்னு அவருக்கு விவரம் தெரியுதா தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணு அவங்க வந்து கவுன்சிலராக செயல்பட முடியல. காரணம் சொல்கிறாங்க, நான் அருந்ததின்னு சொல்லி யாருமே என்னை மதிக்கலைன்றாங்க. மேயர் உட்பட யாருமே மதிக்கலை, அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன். இன்னைக்கு வந்திருக்கு செய்தி. முந்தா நாள் தேர்தல் முடிஞ்சது, ஒரு பெண்ணை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் இருக்காரு, எந்த மாநிலத்தில் இருக்காரு? பெண்களுக்கு என்ன நேற்று நடந்ததற்கு நாளையே தீர்வு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் எடுக்கின்ற உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரை மதிக்காமல் ஒரு பாராளுமன்றம் திறக்கப்பட்டதே, இதுதான் ஜனநாயகமா? சரி, இதான் ஒரு இதான் மலைஜாதியினருக்கு தரக்கூடிய மரியாதையா? யாரையா மாத்துறது? ஏன் மலைஜாதியினர் ஓட்டு ஏன் போடல? நீங்க தான் மலைஜாதியினருக்காக சப்போர்ட் பண்ற கட்சியாச்சு, ஏன் ஓட்டு போடல? நிறுத்தினா ஓட்டு போட்டிருக்கணும் இல்ல? தேர்ந்தெடுத்தது நாங்க. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு நீதி கட்டி படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க முதல் குடிமகளாக வச்சிருக்கோங்க. 3 தடவை வாய்ப்பு கொடுத்தோம். ராம்நாத் கோவிந்த் யாரு? அவருக்கு அனைத்து மரியாதை இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க. நேற்றுக்கு கூட அவங்க தான் வந்து
இவர் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது, இதான் மரியாதையா? சரி, மூணு நம்ம முறை பேசலாம், வாக்கு பேசலாம். கிடைச்சதுங்க. நேரம் ஒரு பேசலாம். அமித்ஷா எஸ்சி, உட்கார்ந்து ஒரு இருக்கிறார். பட்டியலினம், ஒரு ஒரு இஸ்லாமியர், ஜனாதிபதி 3 நிற்கிறாரு. ஜனாதிபதியை இதான் கொண்டு வந்த மரியாதையா? பாரதிய ஜனதா சமூக நீதியை ஏதோ பத்தி ஒரு பேருக்கு பேசுறதுக்கு ஒரு யாருக்கு ஆள் அருகதை இருக்கு? போட்டு தமிழ்நாட்டு உடனே கட்சிக்கு அருகதை மக்களுக்கு இருக்கா? பாடுபடுறா சொல்றீங்களா? 3 தடவை எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க. சரி, நான் அன்பழகன் நான் வரேன் நேரம் குறைவர் கலை அவர்கள்ட்ட. அப்போ வந்து யாருக்கு அந்த இட ஒதுக்கீடுடைய அந்த பலன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கணும். அதை கிடைக்காம இது சிறுபான்மையினர் அப்படின்லாம் சொல்லி பிரிச்சு கொடுக்கறது, இல்ல அவங்கள கொண்டு வந்து ஓபிசியில சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் சமூக நீதி கிடையாது. அது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது அந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது 50% மேலே மொத்த இடஒதுக்கீட்டினுடைய எண்ணிக்கை போக முடியாது. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் அதுக்குள்ளே தான் இடஒதுக்கீடு யாருக்குமே தர முடியும். ஸோ மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முடியாதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி பேக்வேர்ட் கிளாஸஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் அவங்கள இணைக்கிறாங்க. அது பேக்வேர்ட் கிளாஸஸ்னுடைய அந்த பங்கீட்டை குறைக்கும். அதுதான் சரியா தவறாங்கிற விஷயம் அது சரியா தவறா என்பதை இப்போ எப்படி சொல்ல முடியும்னா, அவங்களுடைய பேக்வேர்ட்னஸ் எப்படி இருக்குது, இஸ்லாமியர்கள் அந்தளவுக்கு பேக்வேர்டாக இருந்தால் அது சரிதான். அவங்களுக்கும் அந்த பேக்வேர்ட்னஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. இல்ல இப்ப இருக்க எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் கேக்குறேன். இப்ப கர்நாடகாவுல அதே மாதிரி இருக்கிறத ரத்து பண்ணாங்க, முஸ்லிம்களுக்கான இட ஒதுக்கீடை ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயங்கள் தான் அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும் அப்படின்னா அது சரியா? இல்லை, காங்கிரஸ் வந்து இந்த இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களை தாஜா செய்வதற்கான ஒரு விஷயமாக பயன்படுத்துதோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுது? 55 ஆண்டுகள் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்கள் மிக கேவலமாக நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அறிக்கை வந்த உடனே மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாரு, நாட்டு வளங்களை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது. இவ்வளோ மோசமாக அவங்கள நடத்திருக்கீங்க, 55 ஆண்டுகள் நீங்கள் அவங்கள இவ்வளோ கேவலமாக வச்சுருந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்காக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறீங்க. அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசுகிறீங்க. காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இந்த விஷயத்தில் தாஜா செய்யும் அரசியலை தான் பண்ணுறாங்க. மதத்தை எந்த கையில் எடுக்கிறாங்கன்னா அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் கையில் எடுக்கிறாங்க. உண்மையான மத மேம்பாட்டுக்காக சரணிகர் சமானமாக எல்லோரும் நிறுத்தணுங்கிறதுக்காக அவங்க செய்யலைங்கிறது நான் பாபர் மசூதி விஷயத்தில் மட்டுமே சொல்கிறேன். பாபர் மசூதியில் ஒரு திருட்டுத்தனமாக ராமர் சிலையை கொண்டு போய் 1959 பாஜகவினர் அந்த அமைப்பை சார்ந்தவங்க உள்ளே போய் வைக்கிறாங்க, விஸ்வ இந்து பரிஷத் ஆட்கள். ஃபைசலாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லுது, 1949 அது தவறு, அந்த ஆலையை மூடி பூட்டு போடுங்க சொல்லுது, திறக்கவே கூடாது சொல்கிறாங்க. அதை மூடுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு, அதை சிரன்யாஸ் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாரு. அந்த பூட்டை உடைச்சி அந்த கோயிலில் சாமி கும்பிடுவதற்கு அனுமதி கொடுக்குறாரு. எதுக்காக? இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. ஒரு தேர்தலை ஒட்டி அதை செய்கிறாரு. உடனே இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் அதுக்கு எதிராக கிளம்புறாங்க. இவங்க யாரை தாஜா பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமிய மக்களையோ இந்து மக்களையோ தாஜா பண்ணால் நான் அதை ஆதரிப்பேன். இவங்க பண்ணுறதெல்லாம் அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மத வெறியர்கள், மத அடிப்படைவாதிகள், இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகளை தான் இவங்க தாஜா பண்ணுறாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய நோக்கமே. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள தாஜா பண்ணுறதுக்காக ஒரு ஷாபானுங்கிற விதவைக்கு அவங்கள விவாகரத்து பண்ணது, தலாக் பண்ணது தப்பு, அவங்களுக்கான ஜீவனாம்சத்தை கொடுக்கணும், இந்திய கான்ஸ்டிடியூஷன் படி நீங்கள் கொடுக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மத சட்டங்களும் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது, இந்திய கான்ஸ்டிடியூஷனை மீறுறதுக்கு எந்த மதத்துக்கு உரிமை இல்லைன்னு உச்சநீதிமன்றம் இறுதியாக சொல்லும்போது, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போக செய்வதற்காக ராஜீவ்காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுறாரு. ஒரு பக்கம் இந்துக்களை தாஜா பண்ணுறதுக்காக அந்த கோயிலை, ராமர் கோயிலில் நீங்கள் வழிபாட்டு நடத்தலாங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அதை இடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் போகுது. அப்போ அவங்க இராணுவத்தை நிறுத்த சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இராணுவத்தை நிறுத்தி பாதுகாப்பு கொடுத்து அந்த மசூதியை பாதுகாக்க தவறியது காங்கிரஸ் அரசு தான்.
அதுக்கடுத்து அந்த கோயிலை கட்டலாம்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அதையும் எதிர்க்காமல் ஆதரித்தது காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சியும் தான். எல்லாம் நாடகங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன். ராஜீவ் காந்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறாரு. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க வாக்கு வந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும், மொத்தமாக வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். அதுக்காக என்ன சொல்கிறார் தெரியுமா? திடீர்னு இவங்க இந்தியா கூட்டணி உருவாக்குறாங்க, நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஒற்றுமையாக இருப்போம் சொல்கிறாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? அரசியல் ஆதாயத்துக்காக, அதுவும் அந்த ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இது கம்யூனிஸ்டுகள் பாஜகவினுடைய பி டீம் அப்படி சொல்கிறாரு. திடீர்னு சொல்கிறாருங்க, கம்யூனிஸ்டுகள் பாஜகவினுடைய பி டீம், பாஜகவுக்கு எதிராக பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, 2 கட்சிகளை பார்த்து சொல்கிறாரு, என்ன அவங்க பி டீமு, பாஜக எங்கள் மேலே அந்த ஏஜென்சிஸ்லாம் ஏவி கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் பினராயி விஜயன் மேலே இருக்க வழக்கை மென்மையாக பார்க்குறாங்க, நடத்த மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள மறைமுக கள்ள உறவு இருக்குங்கிறாரு. எப்படி இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, அதிமுகவுக்கும் பாஜக கள்ள உறவு இருக்குன்னு, அங்கே ராகுல் காந்தி யாரை சொல்கிறாருன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறாரு. எல்லாம் எதுக்கு இருக்க முடிச்சிடறேன் ஒரே விஷயம், எல்லாம் எதுக்கு? அந்த வாக்கு வங்கி இஸ்லாமியருடைய வாக்கை கவர்வதற்காக, அது கம்யூனிஸ்டுகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி பேசுகிறார். அதே மாதிரி சுருக்கம் தமிழகத்தில் தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்காருங்க தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. முடிஞ்ச மறுநாள் டைம்ஸ் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன யார் உதயநிதி மீது அவரை தண்டிக்க வேணும்னு சொல்கிறாரு. தண்டிக்கணும் சொல்ல, கண்டிக்க மட்டும் சொல்ல, தண்டிக்கணுங்கிறாரு. சட்டப்படி நடவடிக்கை. எதுக்காக சொன்னார்? அங்கே தேர்தல் நடக்க போகுது, அங்கே பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு வங்கியை தன் வசப்படுத்தணும். அதுக்காக அவர் இப்படி சொல்கிறாரு. கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி மீது, அவன் அதனுடைய ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. அதே தான் இன்னொரு எல்லைக்கு போய் பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்லாமியர்கள் ஒரு பக்கமாக குவிஞ்சிட்டாங்க, ஒருமுகமாக சேர்த்துட்டாங்க. அது இந்தியா கூட்டணியில் ஒருமுகமாக சேர்த்துட்டாங்க. அதிலிருந்து யாரும் தன் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும்? இந்துக்களை ஒன்று திரட்டணும். ஸோ போலரைசேஷன் பாலிடிக்ஸை இந்து முஸ்லீம் டிவைடுக்காக முயற்சி பண்ணுறாங்க பாஜக. அதனுடைய வெளிப்பாடு தான் பிரதமருடைய பேச்சு. சரி, இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், வாக்கு வங்கி அரசியல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். வேந்தரின் மக்கள் சபை. இடஒதுக்கீடு பறிக்கப்படுமா, வாக்கு வங்கி அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அன்பழகன் அவர்கள்ட்ட இப்போ நம்ம பார்த்தோன்னா, ஆந்திராவில் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதாவது சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு கண்டிக்கப்பட வேண்டாம், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான். அப்போ இங்கே சனாதனத்துக்கு பேசுனது சரிதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் திமுக, அதை சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும். இப்போ இந்த பேச்சை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? யாரை கண்டிப்பீங்க? ரேவந்த் ரெட்டிக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் கண்டனம் தெரிவிப்பாங்களா? ஒரு நல்ல கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியில் சுப்பிரமணிய சாமி என்று ஒரு மூத்த தலைவர் இருக்கிறார். அவரும் பாரதிய ஜனதா கருத்துக்கும் ஒருபோதும் ஒத்துப்போவது இல்லை. அவர் சொல்வது ஒரு வேடிக்கையாக அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். கேட்டால் பாரதிய ஜனதாவிலே சொல்வார்கள், அதையெல்லாம் பொறுப்பல்ல, எங்களுக்கு மேலே என்ன சொல்கிறார்களோ என்று உயர கையை காட்டுவார்கள். எனவே ஒவ்வொரு மாநிலத்திலும் சில பேர் இருக்கலாம். இல்ல, சுப்பிரமணிய சுவாமியும் ரேவந்த் ரெட்டியும் ஒன்னாயிடுவாங்களா? சுப்பிரமணிய சுவாமி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தா கூட பாஜகவினர் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வரானதுக்கு அப்புறம் அவருக்கான வரவேற்பெல்லாம் எப்படி கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியில அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது ரேவந்த் ரெட்டியால தான் அப்படின்னு பேசப்பட்டது. அப்ப அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அவருடைய கருத்துக்கு ராகுல் காந்தி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரா, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதா என்கிற நிலை வந்த பிறகு அதை பற்றி பேச சனாதனத்துக்கு என்ன அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? தோழர் கேட்கிறாரு, ராகுல் காந்தி மறுத்திருக்காரா? ரேவந்த் ரெட்டி கருத்து அவர் ரேவந்த் ரெட்டி கருத்துல நான் உடன்படலன்னு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி யாரா சொல்லிருக்காங்களா? கண்டுகொள்ளாமல் விட்டாலே என்ன பொருள்? அவர் சொன்னதை கண்டுகொள்ளாமல் ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இல்லையே, மௌனம் நடவடிக்கைக்கு சம்மதம். உரியதல்ல. ஏத்துக்கிறாங்க. நடவடிக்கைக்கு இல்ல உரியதல்ல. இந்த மாதிரி அதான் விஷயங்கள்ல மட்டும் ஒத்து போறது அப்படிங்கறது எப்படி ஏத்துக்க முடியும்? இத திராவிடர் கழகம் ஏத்துக்கிறீங்களா நீங்க? ஒண்ணு- சனாதானம் பேசுனத சரி, இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது சரி அப்படின்னு சொன்னது திராவிடர் கழகம். தமிழ்நாட்டில் சனாதனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வலிமையா பேசிக்கிட்டு வர்றது திராவிடர் கழகம். இப்போ உதயநிதியை தண்டிக்கணும் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி பேசுனத திராவிடர் கழகம் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? 100க்கு 200 மடங்கு கண்டிக்கத்தக்கது. திராவிடர் கழகத்துக்கு ஏற்புடையதில்லை. நம்முடைய கலை அவர்கள் மிக சிறப்பாக ஒரு அணுகுமுறையை வைத்தார். சில கருத்து உடன்பாடு உள்ளது உண்டு, மாறுபட்டது உண்டு. அரசியலிலே அவர்கள் ஒருவர் பகைத்து பேசி அல்லது தேர்தல் வெற்றி பெறுவதற்காக சில நுணுக்கங்களை கையாளுவது வேறு. ஆனால் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது வேறு. காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தமும் இந்த பிஜேபியினுடைய சித்தாந்தமும் பார்த்தால் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாரதிய ஜனதா. காங்கிரஸ் ஒரு பாதி ஆர்எஸ்எஸ் அந்த பக்கம் இருப்பது போல் ஒரு காலத்தில் இருந்தது உண்டு. அதில் நாம் மாறுபடவில்லை. ஆனால் இப்போது காங்கிரஸில் ஏற்பட்டிருக்க மாற்றம் என்ன? சமூக நீதி, இடஒதுக்கீடு, 50 விழுக்காட்டிற்கு மேலே செல்லலாம், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பதை நீக்குவோம். நீக்குவோம்னு சொல்லலையே. அதை நீக்குவோம் சொல்லல. EWS அனைத்து சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்தப்படும். அதை பத்தி விரிவுபடுத்தப்படும். நீட் என்பது மாநில அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? விரிவுபடுத்தப்படும்ங்கறதை ஏத்துக்கிறீங்களா? இங்க EWS எதிர்க்கக்கூடியது தானே தமிழ்நாடு. அதுக்கு என்ன வழக்கு சொல்றாங்க? எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அது வாய்ப்பளிக்க வேண்டும் என நாங்கள் அதை பற்றி கோரிக்கை வைப்போங்கிறாங்க. அதையும் பிஜேபி சொல்ல மாட்டேங்குது. ஏழை இல்லையே, இது என்ன உயர் ஜாதி ஏழை, கீழ் ஜாதி ஏழையா? அந்த EWS ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கறதே எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அனைத்து சமூகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது அது சாத்தியமா? அது ஏத்துக்க கூடியதா? நம்மளுடைய இந்தியா கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏத்துட்டு போயிட முடியுமா? இல்ல, சட்டப்படி பொருளாதார ரீதியான அளவுகோல் என்பது சட்டப்படி மாறுபாடானது, எதிரானது, ஏற்க முடியாதது. பொருளாதார அளவுகோல் கூடாது, கூடவே கூடாது. ஆனால் அப்படி இருப்பதிலே கூட உயர்ஜாதி ஏழைகளுக்கு சொன்னது இது மிகப்பெரிய மோசமான ஒன்று. அதில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏழைகள் என்கின்ற போது எல்லா தரப்பினரையும் அதற்குள் கொண்டு வருவோம் என சொல்வதிலே கூட ஒரு லாஜிக் இருக்கிறது. என்ன சார் இது லாஜிக்? உனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்லை, எனக்கு அந்த மாதிரி கதையா இருக்கு. ஒன்று பாருங்க, ஏழைகள்னா எல்லா ஜாதியில் உள்ள ஏழை தானே. மணி அடிக்கிற ஏழை ஒரு ஏழை, செருப்பு எப்படி பொருளாதார ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கறதே எல்லா சமூகம்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா இடஒதுக்கீடு என்ன? அப்படி பொருள் இல்லை. அதாவது காங்கிரசினுடைய கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் சட்டப்படி என்னன்னா பொருளாதார அளவுகோல் கூடாது. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், அதுதான் சமூக ரீதியாக ரீதியாக தான், கல்வி ரீதியாகத்தான் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர். பொருளாதார அடிப்படை அரசியல் சட்டமே இருக்கவில்லை. அந்த வாக்குறுதியே தவறு தானே. எக்கனாமிக்கலி தவறு. அது இருக்கின்ற வரையிலும் அப்படி இருந்தால் கூட அது எல்லா ஏழைகளுக்கும் பொதுவா இருக்கணுமே தவிர பேசுங்க. இப்ப பிரச்சனையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதில் சோஷியோ எக்கனாமிக்கினுடைய அசஸ் பண்ணுவோம், அவங்களுடைய வெல்த்தை அசஸ் பண்ணுவோம். அது சொன்னதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும். இப்போ ஏன் சொல்லியிருக்காரு? இதை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவருடைய ராகுல் காந்தியுடைய அரசியல் ஆலோசகர், இந்த வெளிநாடுகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியை கொண்டு போகிறவர் இருக்கார், சாம் பெட்ரோடோ, அவர் தான் அவருடைய செய்தி தொடர்பாளர். அவர் இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் ஒரு தொலைக்காட்சிக்கு இது கொடுத்துருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவிலெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அதாவது வம்சாவளி வரி. எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தருக்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது. ஆனால் அவர் சொந்தமாக சம்பாதிச்சது அந்த 1000 கோடி சொத்து. ஆனால் அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கும். அதில் 55 விழுக்காடு அரசாங்கத்துக்கு போயிடுமா. இப்படி ஒரு சட்டம் அமெரிக்காவில் இருக்கு. இதையா நம்ம இந்தியாவில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாது? மக்கள் விவாதிக்கணும் இதை பத்தின்னு சொன்னாரு. ஆனா இவரோட கருத்துக்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. ஜெயராம் ரமேஷும் அது அவரோட கருத்து, காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இதுல ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாய ரீதியில் மட்டும் இல்லை, அவர்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஒவ்வொருத்தருடைய வெல்த்து கணக்கிடப்படும். அது 90% இருக்கிற மக்களுக்கு பிரித்து அளிக்கப்படும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றார்.
இப்போ இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுது? சரி, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொன்னா இப்போ அவர் சொல்ற மாதிரி 16 நிறுவனங்க கிட்ட இருந்து வாங்கி அது இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் பிரிச்சு ஆளுக்கு இத்தனை லட்சம் கொடுக்க சரி, நான் போறாங்க. வரேன். அன்பழகன். சொல்லாத ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? சரி, இது நான் என்ன? இதுதான் மக்களால முற்றாக துடைத்து எறியப்பட்ட காங்கிரஸ். கிட்டத்தட்ட 40 பேர் கூட இந்த பாயிண்ட்க்கு நான் கேட்டுட்டு வந்தேன். ஏன் அந்த அவங்களுடைய இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை போயிருக்கு. அதாவது பகிர்ந்து அளிக்கப்படும்ங்கிறது நீங்க அது தரம் தாழ்ந்துன்னு சொல்ல. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இந்த நாட்டுல இப்படிப்பட்ட அவ சொந்த முயற்சியில சம்பாதிச்சிருப்பான். அதை நீ எப்படி கணக்கிட முடியும்? நீ கணக்கிட்டு நீ யாருக்கு கொடுத்துக்க முடியும்? ஏற்கனவே எல்லா சட்டமும் இருக்கு, ஏற்கனவே வரி விதிப்பு முறை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ இதுல சம்பந்தமே இல்லாம இது ஏன் இதை கொண்டு வராருன்னு சொன்னா இதுக்கு வளர்ச்சியை பத்தியோ வேற எதை பத்தியும் பேசுறதுக்கு சரக்கு இல்ல, விஷயம் இல்ல. ஆகையினால இப்படி ஒரு போகாத வழி. அன்பழகன் இதுக்கான பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கறதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நலிந்த பிரிவினருக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்கின்ற ஏற்பாடு என்பதுதான் அதற்கு பொருளே தவிர இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் பிடுங்கி சிறுபான்மையற்ற கொண்டு கொடுக்க போறாங்கிறதும் அதோடைய பொருள் இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. எப்படி அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அவங்களுக்கான உதவிகளை மேல கொண்டு இந்த சித்தாந்தம் இதை கிட்டத்தட்ட இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாதிரி இருக்கு. பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறது இது இந்தியாவுக்கு ஒத்து வருமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் ஏற்கனவே பேசும்போது கூட பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலியில் இருக்க தங்கம் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இவங்க ஏதோ பொருளாதார பொது உடைமையாக்குவதற்கு விருப்பப்படுறவங்க போலவும் அதுக்கு என்னமோ யாரோ குறுக்கணிக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடாது. இவர்கள் மண்டல் கமிஷன்ல இருக்கின்ற அந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கூட நிரப்பப்படாமல் இருக்குதா? அதை பத்தி கவலைப்பட உண்டா? 10 வருஷத்துல இவங்க இதை பத்தி கவலைப்பட்டது உண்டா? மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததே பிஜேபி தாங்க. மண்டல் கமிஷன் பத்தி தெரியாம சொல்றாரு. பிசிஆர் ஆக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. பிசிஆர் ஆக்ட் 2018 பிசிஆர் ஆக்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்ல பிசிஆர் ஆக்டினுடைய ஒரு சில சட்டங்கள் இருக்கு. அவங்களை கைது பண்ணலாம், அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம கைது பண்ண முடியும். அந்த சட்டத்தெல்லாம் டைல்யூட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். சமூக நீதி தான் சொல்றேன். சமூக நீதி தான் இந்த பிசிஆர் ஆக்டை டைல்யூட் பண்ணதுக்கு சட்டபூர்வமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தது எங்க மோடி தான். நாங்க தான் கொண்டு வந்தோம். அதனால 2-3 மாநிலத்துல இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு கொண்டு வந்தோம். நாங்க தான் உண்மையான சமூக நீதி காவலர்கள். சார், உங்க மோடி தான். நீங்க மண்டல் கமிஷனை கொண்டு வந்தோன்னே ரத யாத்திரை விட்டீங்க, காலி பண்ணீங்க. அதெல்லாம் மண்டல் கமிஷன் தனியா இருக்கு சார். அதுக்கு பிஜேபி இல்லனா அது வந்திருக்காது. அதற்கு பிறகு கழகங்கள் ஏன் கூட்டணி வச்சாங்க? அன்பழகன், மண்டல் கமிஷனோட இதை அவங்க புறந்தள்ளிட்டாங்க. அதே மாதிரி விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குல்ல பாஜக மேல. அப்படி இருக்கும்போது ஏன் இங்க இருக்கக்கூடிய கழகங்கள் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ஏன் இங்க கூட்டணி வச்சாங்க பாஜகவோட? அது அந்த கட்சிகள் பதிலளிக்க வேண்டியவை ஒண்ணு. ரெண்டாவது, அதற்கு அவர்கள் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆதரவு தருவதற்கான ஒப்புதலை பெற்று செய்திருக்கிறார்கள். 2, அதை போய் கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு சமூக நீதி என்ன இன்ட்ரெஸ்டட்? சரி, நான் எடுத்துக்கிறேன். நேரம் குறைவா இருக்கு. இப்ப சமூக நீதி காவலர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப அதுக்கு எப்படி சார் இட ஒதுக்கீடு அப்படிங்கறதே சமூக நீதியை கொண்டு வர்றதுக்கு தான். அப்ப இந்த இடத்துல ஒரு பயம். இங்க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இட ஒதுக்கீடு பறிக்கப்படும்ங்கிறார். அப்போ ஒரு பயம் உருவாகுது மக்களுக்கு. அதே மாதிரி இங்க மோடி அவர்கள் பேசும்போது இதெல்லாம் புடுங்கி SC ST கிட்டேந்து புடுங்கி அப்படியே கொண்டு போய் முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கான இது எப்படி கொண்டு போறது, இந்த பேலன்ஸ் பண்றது எப்படி மக்கள்? இல்லை, நீங்கள் இடஒதுக்கீடு விஷயத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கை அது VPC அவர்கள் அமல்படுத்த முயற்சி செஞ்ச போது அந்த நாடாளுமன்றத்தில் 3 மணி நேரம் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினவர் ராஜீவ்காந்தி. அன்றைக்கி எதிர்கட்சியிலேருந்து ராஜீவ்காந்தி தான் பேசினார். அதுக்கு எதிராக மண்டலுக்கு பதிலாக கமண்டலை எடுத்தது பாஜக. இந்த 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த இடஒதுக்கீடை ஒன்றை மட்டும் வச்சு சமூக நீதியை பாதுகாத்து விட முடியாது. இடஒதுக்கீடு எத்தனை வருஷம் அமலுக்கு இருக்குது? 30 லட்சம் அரசு பணிகள் காலியாக இருக்குங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. எப்போ காலியாச்சு? அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் காலியானது. நிரப்பாமல் விட்டாங்க. இவங்களும் கொஞ்சம் நிரப்பாமல் விட்டாங்க. அதான் 30 லட்சமாக இன்றைக்கி பெருகி நிற்கிது. அப்போ நீங்கள் அரசு பதவிகளை நிரப்பாமல் காலியாக வச்சுட்டு எப்படிங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா எங்கே இடம் இருக்கும்?
ஆனா இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அடிப்படையிலே ஏன்னா ஒதுக்கீடு தானே. இதெல்லாம் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அடுத்த இதுவும் ஒரு கட்டத்துக்கு போக அப்பீஸ்மெண்ட், உங்களுக்கு இதுவும் ஒரு இடஒதுக்கீடு தானே. ஏமாற்று பணி தான், இதுவும் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், நேஷன்ஸ் வெல்த்னு சொல்லி ராகுல் காந்தி புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறார். இவர் ஆட்சியில், இவங்க ஆட்சியில் இருந்தப்போ 61லேருந்து 91 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 1% பெருமுதலாளிகளுடைய சொத்து எவ்வளோ வளர்ந்துச்சு, அதுக்கடுத்து 10% இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொத்து எவ்வளோ வளர்ந்துச்சு, அடித்தட்டத்தில் மக்களான 50% மக்களுடைய வருமானமும் சொத்தும் எவ்வளோ தேஞ்சு போச்சு அப்படிங்கிற கணக்கு வந்திருக்குது. அப்போ எல்லாம் நீங்கள் என்னையா பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா? பாஜக மேல அந்த குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்களே. எதிர்க்கட்சியா உங்களை மக்கள் நீங்கள் ஆட்சி செய்ய லாயக்கு இல்லை, உங்கள் ஆட்சியில் நாங்கள் பட்ட கஷ்டம் போதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களும் சரி எஸ்சி/எஸ்டி மக்களும் பட்டியலின மக்களும் உங்களை ஒதுக்கி தெருவில் தள்ளின பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. நீங்கள் இருந்தப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் இருந்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சியின் முடிவில் த எக்கனாமிஸ்ட் சொன்ன கருத்து என்னென்னா, த ரிச் ஹேவ் பிகம் ரிச்சர். சுதந்திர இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக இருக்காங்க. த பூவர் ஹேவ் பிகம் பூவரர். ஏழைகள் மேலும் ஏழைகளாக இருக்காங்க. இதுதாங்க நடந்தது சரி உங்கள் ஆட்சியில். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு இப்போ தெருக்கோடியில் நின்று கூவுறீங்க. சரி சரி நான் எடுத்துக்கிறேன். இந்த நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். ஒரு சாதனையை சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி காங்கிரஸ் உடைய வாக்குறுதியை விமர்சனம் பண்றது, அவங்களுடைய ஆட்சியை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சரியான முறையான எதிர்க்கட்சிகள் ஒரே கேட்குறாங்க. நிமிஷம். காங்கிரஸ் கட்சி வந்து மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இறந்து போன ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் இது மாதிரியாக நடக்கவே முடியாத ஒரு சில விஷயங்களை, அதுவும் மக்கள் விரோதமான ஒரு சில காரியங்களை, பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான காரியங்களை ராகுல் காந்தி செய்ய முன்பட்டிருக்காரு. எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொல்கிற மாதிரி 20 பேர் 30 பேருன்னு கூட கருத்து கணிப்பில் வருது, 20 சீட்டு கிடைக்கும் காங்கிரஸுக்குன்னு. அது கூட கிடைக்காம பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ற அளவு கூட இந்த விமர்சனம் தான் திரும்ப திரும்ப வருதே. பாஜகவுடைய சாதனை என்ன, வேலை வாய்ப்பின்மை இருக்கு, வளர்ச்சி என்ன இருக்கு, பணவீக்கம் என்ன இருக்கு, இத பத்தி எங்கேயுமே ஒரே ஒரு பேசல விஷயமா பிரச்சாரத்துல. ட்ரிபிள் தலாக்னு சொல்றது பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகளாக இருக்கிற நாடுகளிலே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் பாரத நாட்டில் இது வரைக்கும் இருந்ததே. அது யாருக்கு எதிரானது? இப்போ ட்ரிபிள் தலாக்கை எடுத்தது யாருக்கானது? யாருக்கான வாய்ப்பு இது? அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். அது மாதிரி போன தடவை 2014 2019 நாங்கள் குறிப்பிட்டு சொன்ன எல்லா வாக்குறுதியும், அது 370 நீக்கமாக இருக்கிறதும் ஆரம்பித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்கோம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அதோட அதிகமாக கொடுத்துருக்கோன்றோம், ஆதாரம் கொடுக்குறோம். நீங்க தெருவோரம், ஒரே நிமிஷம், தெருவோரம் இருக்கிற வியாபாரிகள் பெண்கள் இருக்காங்கல்ல, பூ கட்டுறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அவங்களுக்கு 4.5 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் எந்தவித பிணையும் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறது. அதுதாங்க வசதி, அதுதாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும். சுயமரியாதையோட ஒரு பெண்ணை வந்து முன்னாடியே சுய உதவி குழுக்கள்லாம் வந்து, அதை விட இப்ப வந்து இங்க சுய தமிழ்நாட்டுல உதவி குழு கொண்டு வந்ததே அடல்ஜி தான், வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தோம். அதை இன்னைக்கு 3 மடங்கு 4 மடங்கு அது கொடுக்கிற நிதி அதிகமாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நம்மளுடைய இந்த 10 ஆண்டு கால சாதனை பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. மீண்டும் இந்த ஆட்சி வரும்பொழுது விட்டு போன இடம், நம்ம 11வது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம், இன்னைக்கு 5வது இடத்துக்கு போகணும்னு சொன்னா 3வது முறை வரணும்னு சொல்றோம். நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அன்பழகன் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாக, அதாவது காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்ட சில நெருக்கடிகளால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை களைவதற்கு பிஜேபி வந்தார்கள். பிஜேபி வந்த பிறகு இப்போ 2 பேருக்குமே குறைபாடு இருந்திருக்கு. யாருக்கிட்ட விடுறதுன்னு கலை மிக அருமையாக கேட்டார். யார்கிட்ட விடுறது? இப்போ அமெரிக்காரன்ட்ட விட்டுருவோமா, இல்லை ஜப்பான்காரன்ட்ட விட்டுறதா? இப்போ இருக்கிறதுல யார் இப்போ வந்து மாற்றமாக இருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து காங்கிரசினுடைய போக்கை மாற்றி இருக்கிறது, தன்னுடைய கருத்து மாற்றி இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி மாற்றி இருக்கிறது, சமூக நீதி பக்கம் வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக சிறப்பாக அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள், உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். பிஜேபி கொடுக்க தயாரா? இவரும் சொல்றாரு, அவர்தான் கேரண்டினே தானே சார் கொடுக்கறாங்க. அவங்க வாக்குறுதியே மோடிக்கு கேரண்டி தானே. நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஜபங்க பூ விக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏழை மக்களுக்கு இருங்க சீதர், நேரம் குறைவா இருக்கு, அவர் முடிச்சிரட்டும். பாருங்க, பூ விக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறீங்க, ரைட்டு. செத்து போனா மறுமணமே செய்யக்கூடாது, வயிற்றுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணிக்கணுங்கிற அந்த சனாதனத்துக்கு எதிராக எங்கள் ஆட்சி செயல்படும், நிக்க வச்சு அவங்க தண்டனை கொடுப்போம்னு சொல்வதற்கு பிஜேபி தேர்தலுக்கு கொடுக்க தயாரா? ராஜஸ்தான்ல இன்னமும் குழந்தை திருமணம் நடக்குது, சிசு திருமணம் நடக்குது. எங்க நடக்குது?
எங்க நடக்குது? எந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியலையே சகோதரர். எந்த ஊர்ல நடக்குது? எந்த ஊர்ல நடக்குது? சனாதனத்துல எங்க இருக்கு? சனாதனத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? சனாதனம்னா என்னன்னு எங்க இருக்குது? சனாதனத்துல சரி, நம்ம நேரம் குறைவா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இல்ல, அன்பழகன் உள்ள வரலையா? ஒரு பெண்ணை கற்பழித்தவனை வரவேற்றது யார்? சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். இந்த நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். இது தொடர்பாக அடுத்தடுத்த விவாதங்கள்ல நம்ம விவாதிக்கலாம். விருந்தினர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்தியர்கள் என்ற ஒரு புள்ளியில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.